ஸ்ரீ காமாட்சி ஜோதிஷ நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி லக்கணம். லக்னாதிபதி புதன் பன்னிர் பாவத்தில் இருக்கும் பலனை காண்போம். லக்னாதிபதி பற்றி ஏன் இவ்வளவு விரிவாக பேசுகிறோம்னா, லக்னாதிபதி எந்த வீட்டில் உள்ளாரோ அந்த வீட்டு பலனைத்தான் முழுமையாக எடுத்து செய்வார். லக்னாதிபதி புதன் லக்கணத்தில் இருக்கும்போது ஆட்சி, உச்சம், மூலதுரிகோணம் ஆகிய 3 நிலைகளையும் பெறுவார். வேறு எந்த கிரகத்திற்கும் இல்லாத ஒரு கொடுப்பினையும் இந்த கன்னி லக்கணத்திற்கும் புதனுக்கும் உண்டு. பலம்பெற்ற புதன் லக்கணத்தில் இருக்கும்போது ஜாதகர் அறிவில் சிறந்து விளங்கக்கூடியவராகவும், கணிதத்தில் தேர்ச்சி பெற்றவராகவும், கலியுகத்திலும் தர்மத்தை பேணி காப்பதில் வல்லவராகவும், மகாவிஷ்ணுவின் அனுக்கிரகம் பெற்றவராகவும், தன்னை உயர்த்தி கொள்வதோடு மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கும் உதவக்கூடியவராக இருப்பார்கள். 2ஆம் வீட்டில் துலாத்தில் சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது நட்புடன் பலமாகத்தான் இருப்பார். குடும்ப பாசம் மிகுந்தவராகவும், குடும்பத்தை கட்டி காப்பதில் வல்லவராகவும், தனம் சம்பாதிப்பதில் கெட்டிக்காரவராகவும் விளங்குவார்கள். வாக்கு வன்மை பெற்று நளினமாக பேசக்கூடியவராக இருப்பார்கள். 3ஆம் இடமான விருச்சிகத்திலும் செவ்வாய் வீட்டில் இருக்கும்போது பகை பெற்று காணப்படுவார். தைரியம் குறைந்தவராகவும், புத்திசாலித்தனம் இல்லாதவராகவும், முயற்சிக்கும் காரியங்களில் தோல்விகளை சந்திப்பவராகவும், சகோதர வகையில் ஒற்றுமையின்மையும் ஏற்படும். 4ஆம் வீடான தனுசில் குருவின் வீட்டில் இருக்கும்போது சமபலத்துடன் இருப்பார். இருந்தபோதிலும் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும். வித்தைகளில் கற்பதில் குறைவு ஏற்படும். கற்ற வித்தையை சரிவர பலனளிக்காது. கல்வியில் தடை ஏற்பட்டு தொடரும். தாயின் மீது பற்று பாசம் கொண்டவர். சுகவாசியாக வாழ ஆசைப்படுவராகவும், நிரந்தர தொழில் அமைவதில் தடை ஏற்படுத்துவார். 5ஆம் வீட்டில் புதன் மகரத்தில் நட்பு வீட்டில் இருப்பார். பலமாக இருப்பார். ஜாதகர் பூர்வ புண்ணிய பலன் மிக்கவராகவும், புத்தி கூர்மை உள்ளவராகவும், குழந்தைகள் மீது பாசம் கொண்டவராகவும், அதிர்ஷ்டவசமாக தொழில் தனம் பெறக்கூடியவராகவும் விளங்குவார்கள். 6ஆம் வீடான கும்பத்தில் சனியின் வீட்டில் நட்புடன் இருப்பார் என்றாலும் மறைவு ஸ்தானமாகும். மறைவு ஸ்தானங்களில் உள்ள கிரகத்திற்கு பலம் குறைவு. மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார் என்பார்கள். 6இல் உள்ள புதன் கடன், வழக்கு, பகை போன்ற பிரச்சனைகளை கொடுப்பார். 7ஆம் வீட்டில் மீனத்தில் குருவின் வீட்டில் இருக்கும்போது நீச்ச நிலையை பெறுவார். ஜாதகருக்கு நன்மை செய்ய முடியாத நிலையை பெறுவார். நண்பர்கள் வட்டாரத்திலும், உறவு வகையிலும், மனைவி வகையிலும் தொந்தரவும், மகிழ்ச்சியற்ற தன்மையும் ஏற்படும். தொழிலில் ஸ்திரத்தன்மை இருக்கார். ஜாதகர் தன்னை தக்க வைத்து கொள்ளவே சிரமப்படுவார். இருப்பதை கொன்று சிறப்பாக வாழும் தகுதியை இழக்க வைக்கும். 8ஆம் வீடான மேஷத்தில் செவ்வாயின் வீட்டில் இருக்கும்போது குணம் கெட்டு சஞ்சரிப்பார். 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமாகும். ஆயுள் கண்டம் ஏற்படும். திடீர் யோகம் ஏற்படும். மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். இருந்தபோதிலும் களங்கம் ஏற்படவே செய்யும். அவமானம், வழக்கு, பகைகளை சந்திக்க நேரிடும். 9ஆம் வீடமான ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் இருக்கும்போது நட்புடன் பலமாக இருப்பார். பாக்கியங்களை பெற்று அனுபவிக்கக்கூடியவராகவும், தந்தைக்கு உயர்வான பலன்களை செய்பவராகவும், பட்டம் பதவிகளை பெறுவதில் கெட்டிக்காரத்தனமும், பெரிய பறவைகளை வைப்பதிலும் அனைத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடியவராகவும், சமூகத்தில் உயர்வான அந்தஸ்திலும் இருப்பார்கள். 10ஆம் இடமான மிதுனத்தில் தனது சொந்த வீட்டில் இருக்கும்போது ஆட்சி பெற்று பலத்துடன் இருப்பார். இருந்தபோதிலும் கேந்திராதிபத்திய தோஷம் ஏற்படும். பெரிய பதவிகள் வைப்பதிலும், தொழில் செய்வதிலும், உத்தியோகத்திலும் குறைவு ஏற்படவே செய்யும். சிலருக்கு புகழுக்கு கூட களங்கம் ஏற்படும். வாழ்க்கை நினைத்தபடி இல்லாமல் தடம் மாறி செல்லும். 11ஆம் வீடான கடகத்தில் இருக்கும்போது பகை பெற்று காணப்படுவார். எப்படி இருந்த போதிலும் 11ஆம் இடம் உபஜய ஸ்தானம் ஆவதால் மேன்மையான பலன்களுக்கு குறைவு இருக்காது. ஜாதகர் ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவராகவும், பல வகைகளில் லாபம் சம்பாதிக்கக்கூடியவராகவும் விளங்குவார். மனம் விரும்பாமல் பல காரியங்களை செய்யக்கூடியவராக இருப்பார். 12ஆம் வீடான சிம்மத்தில் சூரியன் வீட்டில் இருக்கும்போது நட்புடன் இருப்பார். இதனால் புதனுக்கு பலம் கூடவே செய்யும். ஜாதகர் வாழ்க்கைக்கு தேவையானவைகளை பெறுவதற்கு தடை இருக்காது. கல்வி வேள்விகளிலும் சிறந்து விளங்குவார்கள். வாழ்க்கை அனுபவித்து வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டவராகவும்,
பணம் பொருள்களை இழந்து சுகம் காண்பவராகவும் இருப்பார். இவை அனைத்தும் புதன் 12 பாவங்களில் தனித்து இருக்கும் பலனையே கண்டுள்ளோம். சுவர் பார்வையும் சேர்க்கையும் பலன்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.